ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம வீட்டில் டுடே லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சோறு இப்போ தான் செஞ்சுது. இது சாம்பார், காய் இல்லாமல் வெறும் பருப்பு மட்டும் போட்டு மிளகா கிள்ளி போட்டு வச்ச சாம்பார். பருப்பு குழம்பு, ஆனால் காய் இல்லாமல் செஞ்சது. இது மிளகு ரசம், நிறைய மிளகு போட்டு இது சளிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி மிளகு ரசம் வச்சது. கொஞ்சம் மிளகு மட்டும் அதிகமாக இருக்கும், மிளகா போட தேவையில்ல, வெறும் மிளகு அதிகமாக போட்டு காரத்துக்காக அதிகமாக மிளகு போட்டு செஞ்சது. இது நைட்டு தயிர் உர ஊற்றி வச்சது. இது பச்சை பட்டாணி வேச்சு வணக்குனது. இதில் பெரிய வெங்காயம் அதிகமாக போட்டு செஞ்சது. இதில் பூண்டு தட்டி போட்டு செய்யுங்க, நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது முருங்கைப்பூ பொரியல், முருங்கைப்பூவில் பொரியல் செஞ்சுருக்கு. நல்லா முருங்கைப்பூ வேக விட்டு மிளகு அதிகமாக போட்டு, மிளகு தூள் அதிகமாக போட்டு 2 முட்டை இதுலேயே உடச்சி ஊற்றுங்க. பாதி முருங்கைப்பூ நல்லா வெந்த பிறகு அப்புறமேட்டு தான் முட்டையை கடைசியாக உடச்சி ஊற்றி நல்லா வதக்கி விடணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. சளி தொந்தரவு இருந்தால் அதிகமாக போயிடும். சளி தொந்தரவுக்கு நல்லா கேட்கும். அதிகமாக சளி தொந்தரவு இருக்கவங்களுக்கு இது கொடுங்க, ரொம்ப நல்லா கேட்கும். நான் பாப்பாவுக்கு அதிகமாக கொடுப்பேன். சும்மா கொஞ்சமாக எடுத்து செஞ்சு கொடுங்க. இதை நம்ம வீட்டு இன்றைக்கி டுடே லஞ்ச். வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.